ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா விசாகப்பட்டினத்துல இருக்கிற கைலாசகிரி ஹில்ஸ்ல இருக்கோங்க. விசாகப்பட்டினத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல நம்ம கைலாசகிரி ஹில்ஸும் ஒன்று. ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னா ரோப்வே இருக்குங்க. நம்ம கரெக்டா கைலாசகிரி ரோப்வே பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம ரோப்வேல போயிட்டு கைலாசகிரி ஹில் தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ரோப்வேல போயிட்டு கைலாசகிரி ஹில்ஸை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ருஷிகொண்டா பீச் பார்த்துட்டு விசாகப்பட்டினத்துல இருக்கிற இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டான கைலாசகிரி ஹில்ஸ் தாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ ருஷிகொண்டா பீச்ல இருந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய கிடைக்குதுங்க. ஸோ பட்ஜெட்ல நம்ம போயிடலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆகும். அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிடைக்குதோ அது பிடிச்சி நம்ம கிளம்பியாச்சு. லக்கிலி ருஷிகொண்டா பீச்ல இருந்து இன்னும் 4-5 பேர் கிளம்புனாங்க கைலாசகிரிக்கு. ஸோ அதனால நாமளும் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 30 rupees வாங்குவாங்க ருஷிகொண்டா பீச்ல இருந்து கைலாசகிரி போறதுக்கு. அரௌண்ட் ஒரு 6 to 7 kilometers இருக்கும். நம்ம போற ரோடே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இது ஃபுல்லாவே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ரோடுங்க. அதனால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்கும், ஒரு சைடு பாத்தீங்கன்னா பீச் இருக்கும். செம்ம சீனிக்கான ரூட்டு. நம்ம விசாகப்பட்டினத்துல ஓடுற ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் இருக்கு இல்லையா, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆர்கே பீச்ல இருந்து கிட்டத்தட்ட பீம்லி பீச் வரைக்கும் இந்த ரோட்ல தாங்க வரும். ஸோ அதனால நீங்க ஹைதராபாத் வந்தா ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் கூட ட்ரை பண்ணலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான கோஸ்டல் ஹைவேல நீங்க விசாகப்பட்டினம் நகரத்தோட செம பியூட்டிஃபுல்லான பீச் சீனரிஸ், ஹில்ஸ் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே நீங்க சூப்பரா டைம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்ப நாம கைலாசகிரி ஹில்ஸ் நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ருஷிகொண்டா பீச்ல இருந்து நம்ம கைலாசகிரி ஹில் போற வழியில தான் இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குங்க. விசாகப்பட்டினத்தோட செம பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ல இதுவும் ஒண்ணு. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு ஃபேமிலியோட குட்டீஸோட எல்லாம் வந்தீங்கன்னா ஜூவும் ஒரு சூப்பரான லொகேஷன் தான் விசாகப்பட்டினத்துல பாக்குறதுக்கு. இன்னைக்கு நமக்கு அன்பார்ச்சுனேட்லி டைம் இல்ல. நிறைய சிட்டிஸ்ல நாம ஜூ பார்த்தாச்சுங்க. ட்ரிவாண்ட்ரம்ல பார்த்தோம், மைசூர்ல பார்த்தோம். அதனால ஒவ்வொரு சிட்டிலையும் ஜூவா காமிச்சவங்களை போர் அடிக்கணும்
பண்ணணும்னு நான் விருப்பப்படல. அதனால சரி யூனிக்கான லொகேஷனா இருக்கும் கைலாசகிரி ஹில்ஸ், டெனட்டி பார்க் எல்லாம். அதனால உங்களுக்கு அந்த லொகேஷன்ஸை டீட்டெயில்டா கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாம இந்த ஜூ வந்து இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியாச்சு விசாகப்பட்டினத்துல. மேபி பார்க்கலாம், நம்ம இன்னொரு டைம் விசாகப்பட்டினம் வரும்போது நம்ம மிஸ் பண்ண இடத்தையெல்லாம் கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான கைலாசகிரி ஹில் நோக்கி தாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். நான் சொன்னால போற வழி ஃபுல்லாமே வந்து அப்படியே நம்ம பீச் சைடு தான் போவோம். ஒரு சைடு பார்த்தா பீச் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா ஒரே ஹில்ஸா இருக்கும். நம்ம டிராவல் பண்ற லொகேஷனே வந்து ஒரு சைட் சீயிங் வியூ மாதிரி தாங்க இருக்கும். கீழே பாக்குற இடத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டி பீச்சஸ் பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து ஆந்திர பிரதேஷ் டூரிசம் வந்து விசாகப்பட்டினம் கடற்கரையோரத்துல செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு லொகேஷனுமே வந்து அவ்வளவு பார்த்து பார்த்து செம்ம பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம ருஷிகொண்டா பீச் பார்த்துட்டு ஆட்டோல வந்தாச்சுங்க. சூப்பரா வர்ற வழியில இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க பாருங்க மக்களே, கைலாசகிரி ரோப்வே. இந்த மலை மேலதான் வந்து கைலாசகிரி ஹில்ஸ் பார்க் எல்லாம் இருக்கு. நம்ம விசாகப்பட்டினம் மக்களோட முக்கியமான ஹேங் அவுட் ஸ்பாட். டூரிஸ்ட் வந்தாலும் வந்து இந்த பிளேஸ மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம மேல இருந்து கடலையும் பார்க்கலாம், விசாகப்பட்டினம் சிட்டியும் வந்து மேல இருந்து பாக்குற வியூ வேற லெவல்ல இருக்கும். நாங்க சோ நம்ம போயிட்டு ரோப்வே டிக்கெட் எடுத்துட்டு மலை மேல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாமா? வாங்க போலாம். கரெக்டா நம்ம ரோப்வே போறப்போ இங்க பாருங்க, டபுள் டெக்கர் ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் போயிட்டு இருக்குங்க. வா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா, சைட் சீயிங் பஸ். சோ இந்த ஆப்ஷனையே எடுத்துக்கலாம் நீங்க சிட்டி சுத்தி பாக்குறதுனா. செம்ம பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு பாருங்க. சரி வாங்க மக்களே, நம்ம டிக்கெட் கவுண்டர் போகணும். இப்போ இது பார்க்கிங் லாட். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பிரைஸ் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. கைலாசகிரி ரோப்வே அடல்ட்டுக்கு வந்து 200 ருபீஸ்ங்க, சில்ட்ரன் 4 to 7 இயர்ஸ்னா 100 ருபீஸ். டிக்கெட் கவுண்டர் டைமிங்ஸ் வந்து காலையில் 11 AM to 12:40 PM, 1 PM to 2 PM லஞ்ச் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 to 6:30 PM 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 7 மணிக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? எவ்ரி மந்த் 19th வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ 19th வராதிங்க. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம vlog எடுத்து போடுறது. இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. The ropeway travels to Kailasagiri Park overlooking the beautiful city and ocean view of the Bay of Bengal. The major attraction of Kailasagiri is the 40-foot tall statue of Shiva and Parvati. So Shiva and Parvati oda sila irukum pola. The hilltop can be reached by ropeway which offers a panoramic view of surroundings, especially the sprawling beaches that every nature lover craves. It is the first and only coastal ropeway of Indiaங்க. மக்களே, ரோப்வே டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்குங்க. கைலாசகிரி என்ட்ரி 10 rupees வேற போட்டிருக்காங்க. above 5 years. ஸ்டெப்ஸ்ல போறதுனா, ரோப் கார்ல போறதுனா 200 rupees, சில்ட்ரனுக்கு 100 rupees. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி டிக்கெட் வந்து பை டிஃபால்ட் வாங்கணுங்க. அதுக்கப்புறம் நாம போயிட்டு டிக்கெட்ஸ் எடுத்துக்கணும். ரோப் டிக்கெட்டு, கைலாசகிரி ரோப்வே. வாங்க போவோம். டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே நீங்கள் கிளாக் ரூமும் இருக்குது. பேக் எல்லாம் வச்சுக்கிறதுனா 20 rupees. நோ கம்பல்சன் டு கீப் த பேக்ஸ் ஹியர். ஓகேவா? பேகை வச்சுட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் பெரிய பேக்காக இருந்துச்சுன்னா
அழகா கிளாக் ரூம்ல போட்டு நீங்க மலை மேல போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பேக்கை தூக்கிட்டு போய் நீங்க நடக்க தேவையில்லை. ஓகேவா? ரிலாக்ஸ்டா கிளாக் ரூம்ல பேக்கை போட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். மக்களே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 200 ருபீஸ். இது வந்து 2-வே டிக்கெட்டுங்க. மேல போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அதே கேபிள் கார்ல நம்ம கீழே வந்துடலாம். ஓகேவா? கீழே வந்தோடனே டெனிட்டி பார்க்குன்னு இருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து கரையோருக்குன்னு ஒரு ஷிப்பு. அதான் அடுத்த vlogல பார்க்கலாம். இப்ப போய் நம்ம கைலாசகிரிய என்ஜாய் பண்ணலாம் வாங்க. மேல போயிட்டு இருக்கோம் போட் பண்றதுக்கு. ஒரு டவர் மாதிரி வச்சிருக்காங்க. அம்மாடி எவ்வளவு மேல இருக்கு. இங்க போயிட்டு இருக்கு பாருங்க. வாவ் மேன், இதுல தாங்க நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்பவே ஜெர்க்கு தெரியுது. எப்படி ரோல் ஆயிட்டு இருக்கு பாருங்களா. வாரே வா மக்களே, வியூ பாத்தீங்கல்ல, தாறு மாதிரி தக்காளி சோறு இருக்கு. அங்கதாங்க இருக்கு பீச். கியூ போயிட்டு இருக்கு. மக்கள் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. இந்த வியூ தாங்க நம்ம பார்த்துட்டே டிராவல் பண்ண போறோம். மேல போனோன்னே நமக்கு இந்த வியூ கிடைக்கும். இந்த பக்கம் விசாகப்பட்டினம் சிட்டி. டிசம்பர் மாசம்ங்கிறதுனால அப்படியே மிஸ்டா இருக்குங்க. ஒரே பனிமூட்டத்துல புகமூட்டமா இருக்கு. சோ பீச் ஓரத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஹைவே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மக்களே டவுன் பஸ் மாதிரி வந்துட்டே இருக்குங்க கண்டினியூஸா. அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது. 6 மணிக்கு முன்னாடி வந்துருங்க மக்களே. அப்பதான் பொறுமையா போய் பார்க்க முடியும். பீச் தான் தாறு மாதிரி வியூவா இருக்குங்க மேல இருந்து பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, அடுத்த போக்கி கிளம்பிடுச்சு. ஓ கியூட். பீச் ஓரத்துல இருக்கிற ஒரே ரோப்வேங்க இது. பீச் ஓரத்துல ஹில் இருக்கிறதே வந்து பே ஆஃப் பெங்கால் பக்கத்துல அதிசயம் தான். எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ்ல போகணும்னா கீழே இருக்கு பாருங்க, ஸ்டேர்கேஸ் மாதிரி ஸ்டெப்ஸ். ஹில்ல நீங்க ட்ரெக்கிங் மாதிரி போகணும். ரோப்வேல போனா ஈஸியா போயிடலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட் அண்ட் டைம் பாத்துக்கங்க. ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்ச மக்களே. South India's only beachside ropeway. இவங்க மக்கள் வந்து Everybody busy.
மலை மேல வந்தாச்சுங்க. ஒரு 5 minutes ரைடு தாங்க. பட் ஆனா செம பிரீத் டேக்கிங் வியூவா இருக்கு. இங்க பாருங்களா, பழைய கேபின் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பின்னாடி. இந்த பக்கம் பீச் வியூ தாறுமாறா இருக்குங்க. ஐயோ வேற லெவல். மிஸ்டா இருக்கிறதுனால நமக்கு கிளியரா வியூ தெரியல. கீழே இருக்கு பாருங்க, கீழே ஃபுல்லா பீச். இந்த மலை மேல நாம வர்ற ரோப்பு கண்டிப்பா மஸ்ட் ட்ரைங்க விசாகப்பட்டினத்துல. ஐயோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சரி வாங்க போவோம். ஸோ உள்ளுக்குள்ள வந்து ஒரு பார்க்கும் சிவன் பார்வதி ஸ்டாச்சு இருக்கும். அதை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம ரிட்டர்ன் போகும்போதும் இதே கேபின் ரோப்வேல போயிடலாம். ஸோ ரோப்வேல போயிட்டு உங்களுக்கு மலை ஏறி இறங்குற ஒரு இது மிச்சம். 200 rupees பட்ஜெட் மட்டும் வச்சுக்கோங்க கைலாசகிரி பாக்குறதுக்கு. ஓகேவா? வெல்கம் டு கைலாசகிரி மக்களே. ரோப்வேல வந்துன்னே பார்த்தா இங்க ஒரு ரயில் தடமே போட்டு வச்சிருக்காங்க. கைலாசகிரி மலையில நீங்க இந்த டாய் ட்ரெயின்ல போய் சுத்தி பார்க்கலாம் போல இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. பரவாயில்லைங்க, விசாகப்பட்டினத்துல விதவிதமா இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி சூப்பரா இருக்குங்க. ரோப்வே ஸ்டேஷன் அங்க இருக்கு. வாரே வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம உள்ள வந்தாச்சுங்க. கைலாசகிரி மலை மேல வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு பார்க் மாதிரி, மலை மேல ஒரு பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு தான் போட்டிருக்காங்க. ஆனா பெருசுகளும் விளையாடிட்டு இருக்கு. எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் வந்துருது தானே, என்ன செய்யறது. சறுக்கு விளையாட்டு குழந்தைகளுக்கு வச்சா அவங்க மம்மியை சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க பாருங்க, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஸ்மால் லெவல் பங்கி ஜம்பிங். ஸோ நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கிட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு. டீ ஷாப்ஸு, கெஃபேஸு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, சூப்பராக இருக்கு. லைவ்லி பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கீழே அங்கே பார்க்கிங் லாட் இருக்குங்க. போத் 2 வீலருக்கு அண்ட் 4 வீலருக்கு. அங்கே கார்ஸ் எல்லாம் நிற்கிது பாருங்க, கார்ஸு பைக்ஸ் எல்லாம். ஸோ அங்கே தான் பார்க்கிங் லாட் இருக்கு. ஓகேவா? அழகாக வண்டியை போட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கடை இருக்கும். வெர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் கேமிங் ஜோன் எல்லாம் இருக்குங்க. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் வச்சுக்கலாம். விசாகப்பட்டினத்தில் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன். இங்கே பாருங்க, டிப்பிக்கலி உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ வேணும்னா எல்லா விளையாட்டுக்கும் 200 ரூபா இந்த கேபின்ல வர்றதுக்கு, ரோப்வேல வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாஜ் அல்லது வெர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும்னா அடிஷ்னல் 100-200 வச்சுக்கோங்க. சுவனீர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்க, இந்த கப்பில் பிக்சர்ஸ் எல்லாம் என்கிரேவ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இருக்கு. அதுக்கான ப்ரைஸும் போட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் மேக் குட் மெமரிஸ். வியூ பாயிண்ட்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி மற்ற என்டர்டெயின்மெண்ட் ஐட்டம்ஸ் டு மேக் ட்ராவல் மெமரிஸ் எல்லாத்துக்குமான ஒரு இடம்னு சொல்லலாம் விசாகப்பட்டினத்தில் கைலாச ஹில். மக்களே, ஆர்ச் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க, ஹார்ஸ் ரைட் எல்லாம் இருக்கு. குட்டீஸ்க்கான என்டர்டெயின்மெண்ட் ஏரியாஸ் இதெல்லாம். பெரியவங்களும் போகலாம், பட் மெயின்லி கிட்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆட்டம். இங்கே பாருங்க, கிட்ஸ்க்கான குட்டி பைக்கு இதெல்லாமே வச்சிருக்காங்க. ஜிப்லைன் எல்லாம் கூட இருக்குங்க. ஸ்கை சைக்கிளிங் ஜிப்லைன் எல்லாம் அங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஆர்ஜே அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு. ஐயோ வேற லெவலுங்க. அது போக பாத்தீங்கன்னா மகாதேவ் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. பா என்னென்னலாம் வச்சிருக்காங்கப்பா. ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கு. ஓ எவ்வளவு கியூட்டா அந்த பையன் மேல முகத்தை சாச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்களா. ஐயோ கியூட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கைலாச ஹில்லோட முக்கியமான சென்ட்ரல் அட்ராக்ஷன் பாயிண்டே வந்து நம்ம அம்மையப்பனான சிவன் பார்வதி அவர்களோட ஸ்டாச்சு தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஃபவுண்டைன் எல்லாம் போட்டு
அழகா ஒயிட் கலர்ல பண்ணி வச்சிருக்காங்க. சிவன் பார்வதி ஸ்டாச்சு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அதனாலதான் கைலாசகிரின்னு பேர் வச்சிருக்காங்க போலங்க. வெரி நைஸ். வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து ஏபி டூரிசம் விசாகப்பட்டினத்துல தாறுமாறு தக்காளி சர்வ் பண்ணியிருக்காங்க. என்ன பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் போட்டு மலை மேல. ஐயோ, இங்க பாருங்க சிவன் பார்வதி ஸ்டாச்சு. பியூட்டிஃபுல் கார்டன்ஸ் எல்லாம் வச்சு இன்னும் மழை காலத்துல எல்லாம் வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் போல. ஈவினிங்கு ஏர்லி மார்னிங் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மதிய டைம் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு 3 o'clock மேல வாங்க, இல்ல காலையில வருதுன்னா ஒரு 11 o'clock குள்ள முடிச்சிருங்க. இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சத்தியம் எதிர்பார்க்கல. விசாகப்பட்டினம்ல நிறைய சர்ப்ரைஸ். லாஸ்ட் வீடியோல ருஷிகொண்டா பீச் போயிருந்தோங்க. அதுவும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாம அந்த கிளைடர் எல்லாம் பார்த்தோங்க பீச் சைட்ல போறது. ஐயோ, செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கைலாசகிரி ஹில்லு வந்து உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் போட்டு செம்ம பிளிஸ்ஃபுல்லா லைவ்லியா. பெரிய பெரிய சிட்டிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் இருக்கணுங்க. அப்பதான் மக்களோட அந்த மென்டல் ஸ்டேட் எல்லாம் வந்து அப்படியே பேலன்ஸ்டா இருக்கும். என்ன சொல்றீங்க? சூப்பர். ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேசஸ் இன் விசாகப்பட்டினம், கைலாசகிரி ஹில்ஸ். மக்களே, க்ளோஸ் அப் வியூ ஆஃப் அவர் சிவன் பார்வதி. இங்க விசாகப்பட்டினம் ஒரிசாக்கு பக்கத்துல இருக்கிறனால நிறைய ஒரியா மக்களும் வந்துட்டு இருக்காங்க. எல்லா போட்டோ ஷூட்ஸ் தான், வளைச்சு வளைச்சு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரியா மக்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவன் பார்வதி அவங்களோட ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கோங்க. ஃபுல்லாக வந்து பேம்பூ ட்ரீஸு. இங்கே பாருங்க, அப்படியே பியூட்டிஃபுல் கார்டன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே மேலே ஒரு சொர்க்கப்புரியே இருக்குங்க. இந்த பக்கம் இருந்து பார்க்குற வியூ பாருங்களா. ஐ லவ் வைசாக் செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஐ லவ் கைலாசகிரி செல்ஃபி பாயிண்ட். பேக்ரவுண்டு பாருங்க. ஓ ஓ ஓ ஓ மை காட், என்னங்க இப்படியெல்லாம் இருக்கு வைசாக்ல பிளேசஸ். ஒரே வா. ஓ, ஸ்கைலைன் ஜிப்லைன்லாம் அங்க இருக்குங்க. அங்க ஒரு டவர் மாதிரி இருக்கு பாருங்க. மக்களே, ஜிப்லைன் பாத்தீங்களா? ஓ, இங்க ஒரு டவர் இருக்குங்க. ஓ வாவ் மேன், ஓய்யோ சான்ஸே இல்ல மக்களே. என்ன மாதிரி வியூல ஒரு ஜிப்லைன் பாத்தீங்களா? மலைக்கு மலை, ஹில் மேல அப்படியே நீங்க பீச்சை பார்த்துட்டே ஜிப்லைன்ல தொங்கிட்டே வரலாங்க. சான்ஸே இல்லப்பா. அப்பா சாமி. ஐ திங்க் பே ஆஃப் பெங்கால் சைட்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஊர்னா நம்ம விசாகப்பட்டினத்தை தாங்க சொல்லுவேன். மக்களே, கைலாசகிரி சும்மா தாறுமாறா இப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணணும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க. நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களா? விசாகப்பட்டினம் எல்லாம் சும்மா ஒரு 2-3 days வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வேற லெவல் பிளேசஸ் இருக்கு மக்களே. அப்படியே வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொக்கி போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இந்த செல்ஃபி பாயிண்ட்ல இருந்து பின்னாடி பார்க்குற வியூ இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா ஹில்ஸ் இருக்குங்க, கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட குன்றுகள். அப்படியும் இந்த சைடு பார்த்தா நம்ம வங்காள விரிகுடா கடல். மக்களே, செல்ஃபி பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு சும்மா ஒரு வாக் போயிட்டு இருக்கோங்க. இந்த ஹில்ஸோட வியூ பார்த்து நான் உண்மையிலேயே சொக்கி போயிட்டு இருந்தாங்க சொல்லணும். ஐயோ, இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் ஜிப்லைன் நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். வேற லெவல்ல இருக்கு. ஓ, இந்த
ரயில்வே லைன் வந்து டாய் ட்ரெயின் மாதிரி ஃபுல்லா இந்த மலையை சுத்தி போட்டிருக்காங்க போல. இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டே ரைடு போறதுக்கு. இங்க ஏதோ ஒரு அப்சர்வேட்டரி ஸ்டேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. நேவி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜிப்லைன்ல போற சவுண்டு கேட்டுச்சு. இங்க பாருங்க. நல்ல ஃபாஸ்ட் மக்களே. ஐயோ, ஒரு குட்டி ரயில்வே ட்ராக் பாருங்களா, செம்ம அழகா இருக்குங்க. இதுக்கான ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியலங்க. என்ட்ரன்ஸ்ல நான் பார்க்கல. ஆனா குட்டியா இந்த ஹில் ஸ்டேஷன்ல நம்ம ஊட்டி ட்ரெயின் போகும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி நேரோ கேஜ் போட்டிருக்காங்க. ஓ, லேடி ஆப்ரேட்டர்ஸும் இருக்காங்க ஜிப்லைன் போறதுக்கு. டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல வேற இருக்கு. இதுக்கு இவ்வளவு வயசு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. என்ன நல்லா இருக்கு பாத்தீங்களா கைலாசகிரி ஹில்ல. நம்ம சிவன் பார்வதி அவர்களோட பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சு, நம்ம ரோப் கார்ல வர்ற எக்ஸ்பீரியன்ஸ், மேல வந்தோடனே நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், இந்த ஜிப் லைனு, சைக்கிளிங்கு, ஸ்கை சைக்கிளிங்கா, ஐயோ சான்ஸே இல்லைங்க. எக்கச்சக்கமான கெஃபேஸ் இருக்குங்க மேல. சூப்பர். ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கைலாசகிரி வந்தா. மேல இருந்து நம்ம கீழே போகும்போது பீச் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். டிசம்பர் மாசங்கிறதுனால ஃபுல்லா ஃபாகா இருக்கு, அதனால கிளியரான சி வியூ கிடைக்கல. பட் ஸ்டில் பார்த்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிப்லைனுக்கு பின்னாடி இருக்கிற வியூ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த வேலியில எல்லாம் கூட நம்ம விசாகப்பட்டினம் சிட்டியோட ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. என்ன மாதிரி ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா விசாகப்பட்டினம் சிட்டி. ஃபுல்லாக வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கு கீழே இருக்கிற குட்டி குட்டி வேலிஸில் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. என்ட்ரன்ஸ்ல எவ்வளவு லைவ்லியா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் லான்ஸும் குட்டி குட்டி கார்டன்ஸும் ரொம்ப அழகா இருக்குங்க. அழகா பீஸ்ஃபுல்லா சிட்டியோட ஹரிபரி இல்லாம மலை மேல வந்து என்ஜாய் பண்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க விசாகப்பட்டினத்துல கைலாசகிரி ஹில்லு. அதுவும் இந்த ரயில்வே ட்ராக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. மலையை சுத்தி இருக்கிற கார்டன் சுத்தி போயிட்டு வர்றதுக்கு இந்த ட்ரெயின் ட்ராக் போட்டிருப்பாங்க போல. பட் ட்ரெயின் இன்னும் நான் வந்ததுல இருந்து ஒரு ட்ரெயின் கூட வர காணோம். அங்கங்க இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேசஸ் போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி ஃபுல்லா பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட வியூ. அது கீழே ஆக்சுவலா வந்து சிட்டி இருக்குங்க, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வேலிஸ்ல. அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து வங்காள விரிகுடா கடல்ல வந்து முடியுதுங்க இங்க விசாகப்பட்டினத்துல. கையால என்ன மாதிரி ஊரு பாத்தீங்களா. ஆந்திராவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் so far I have visited நம்ம விசாகப்பட்டினம் சிட்டி. மக்களே இங்க பாருங்களா, ஒரு பப்பியா பெரிய நாய்க்குட்டியான்னு தெரியல, குதிரை மாதிரி இருக்காங்க பெருசா. இது என்ன பிரீடுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிரதரோட ஹைட்டுக்கு தாவறான் பாருங்களா. செம கியூட்ல. இங்க பெட்ஸ் அலவுடு தான் போல. ருஷிகொண்டா பீச்ல பெட்ஸ் அலவுடு இல்ல, இங்க பெட்ஸ் அலவுடு போல. கியூட்டா இருக்காங்க பையன். சரி வாங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கைலாசகிரி ஹில்ஸ்ல. ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம், எப்படி வேணாலும் சொல்லலாம், கிட்ஸ் டைம். அங்கங்க சாப்பிட்றதுக்கு வெரைட்டியான ரெஸ்டாரண்ட்ஸு, செம்ம ஹேப்பனிங் பிளேஸ். ஃபுல்லா சுத்த முடியாது. நம்ம டிபிக்கலி என்ன அவைலபிளா இருக்கு கைலாசகிரி ஹில்ஸுங்கிறத ஒரு பிஞ்ச் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா.
so that you will come with preparations இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்க, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், சுஜலாம் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. திவிஸ் லெபார்டரிஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் தான் நிறைய ஃபார்மசூட்டிக்கல் மெடிக்கல் ஓரியன்ட் கம்பெனிஸ் இருக்கும்ல. ஸோ திவிஸ் லெபார்டரி வந்து கார்பரேட் அண்டர் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் வந்து வாட்டர், பியோர் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்ல. இங்கே மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் சவுண்டு போடுற பார்ட்டிகளும் இருக்காங்க. பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாட் பண்ணுறது, ஹாய் சொல்கிறது, உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க சீக்கிரம். கிட்ஸ் அழகாக வந்து இந்த மாதிரி டாய் ட்ரெயின்ஸ், டாய் வெஹிக்கிள்ஸில் என்கேஜ் பண்ணலாம். அதுக்கு பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுருக்கும். நீங்களும் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கைலாசகிரியில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம ஜிப்லைனுக்கான காஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆர்ஜே அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸ்கை சைக்கிளிங் இருக்கு, ஜிப்லைன் இருக்கு. ஓகேவா, 9:30 AM to 7 PM. லஞ்ச் டைம் வந்து 1 PM to 3 PM. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துக்குங்க. ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிளாக இருக்கு. காஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ரோப் கோர்ஸ்க்கு வந்து 150 rupees ஒன்லி ஃபார் சில்ட்ரன். ஸோ அது வந்து ரோப்பில் நடக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜிப்லைனுக்கு 350, ஸ்கை சைக்கிளிங்க்கு வந்து 350, 4 ஜிப்லைன் காம்போன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 1200, 4 சைக்கிளிங் காம்போக்கு வந்து 1200. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க, இது சில்ட்ரன்ஸ் பண்ணுறது அட்வென்ச்சர்ஸ். இதில் அப்படியே நடந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி. அடல்ட்ஸ்க்கு தான் மேலே. ஓ, இதுதான் சைக்கிளிங் ரோப் போல். இங்கே இருக்கு பாருங்க, மேலே இருக்கிறதுலாம் ஜிப்லைன். சைக்கிள் வச்சுருக்காங்க பாருங்க. ஆர்ஜே அட்வென்ச்சர்ஸ் பரவாயில்லைங்க, நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க விசாகப்பட்டினம்ல. ருஷிகொண்டாவில் பேராகிளைடிங், கிளைடர்ஸ் வச்சு போகிறதெல்லாம் பார்த்தோம். இங்கே செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்கை சைக்கிளிங் ட்ரெக் இது. ஐயோ, ஹில் வியூ, பீச் வியூ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஜிப்லைன் ட்ரை பண்ணலாம். நாம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சுங்க. மறுபடியும் சிவன் பார்வதி ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கே வந்தாச்சு. ஃபவுண்டைன் எல்லாம் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஒரே இடத்துல நீங்கள் ஹில்லையும் பார்க்கலாம், பீச்சும் பார்க்கலாம். ஓ, இங்கே போர்ட்ரேட் டிராயிங் வேற பண்ணுறாங்க. உட்கார வச்சு பார்த்துட்டு அப்படியே வரைகிறாங்க. வாவ், டன்டடான், இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க, அப்படியே நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அப்படியே பே ஆஃப் பெங்கால் கடலை ஒட்டி வரவாடிட்டு இருக்கு பாருங்க மக்களே. வியூனா இது வியூங்க. இங்க பாருங்களா, மேல இருந்து பாக்குற வியூ, ஜிப்லைன் சான்ஸே இல்ல. த பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஜிப்லைனுக்கு பின்னாடி நடந்து போகணும் போல. அங்க ஜிப்லைன் அந்த ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக்குக்கு பின்னாடி ஒரு வே இருக்கு. அங்க அந்த வியூ பாயிண்ட் போனீங்கன்னா இன்னுமே பக்கத்துல இருந்து பீச்சையும் ஹில்லையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. எம்கே கோல்ட் கோஸ்ட், பனோரமா ஹில்ஸ், கீதம் மெடிக்கல் காலேஜ், ஐடி ஹில்ஸ், ருஷிகொண்டா பீச், ராடிசன் ப்ளூ, இஸ்கான் டெம்பிள், சீதகொண்டா, ஒய்எஸ்ஆர் வியூ பாயிண்ட், டெனிட்டி பார்க், டாப்லர் ரேடர், இத்தனையும் நீங்க வந்து இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாமா. அங்கங்க நம்பர் போட்டிருக்காங்க எது எங்க இருக்குன்னு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது டாப்லர் ரேடாருங்க. இந்த முட்டை மாதிரி இருக்கு பாருங்க, ரேடார். இது மிலிட்டரி எக்யூப்மெண்ட். அங்க இருக்குங்க ருஷிகொண்டா பீச். இன்னைக்கு டிசம்பர்ல, அதனால கொஞ்சம் பனிமூட்டமா இருக்கு, நமக்கு சரியா தெரியல. வாவ், வாட் a view. மக்களே, வயசானவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பகி சர்வீஸும் எடுத்துக்கலாங்க. இன்னும் என்னென்னதான் வச்சிருக்காங்கன்னு தெரியலீங்க கைலாசகிரி ஹில்ஸ்ல.
இதுக்கு எவ்வளவு பிரைஸ்ன்னு தெரியல, எதுவும் பிரைஸ் டீடைல்ஸ் போட்ட மாதிரி தெரியல. இருங்க டிரைவர் கேட்டு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கி சர்வீஸ்ல போயிட்டு நீங்க ஃபுல் கைலாசகிரி ஹில்லையும் சுத்தி பார்க்கணும்னா பர் ஹெட்டுக்கு 350 ருபீஸுங்க. இதுக்கு நான் நடந்தே போயிடுவேன்னு சொல்றீங்களா? இன்கேஸ் வயசானவங்களை கூட்டிட்டு வந்தீங்க, அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கி சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுலயும் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிளா இருக்கு. பேடிஎம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா பெரிய ஏரியாங்க, நம்ம சுத்துறதே வந்து பாதி தான் சுத்த முடியும். வயசானவங்களாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ 350 ருபீஸ் பே பண்ணிட்டு நீங்க பக்கி சர்வீஸ்ல சுத்திட்டு வந்துடலாம். கொஞ்சம் பட்ஜெட் வெயிட்டாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்கை இதில் வரோம்ல ரோப்வே காரில், அதுக்கே வந்து 200 ருபீஸ் பே பண்ணணும். இதுக்கு 350, அதுக்கே பார்த்தீங்கன்னா 550 ஆகிடும். அதுக்கப்புறம் ஜிப்லைன் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. ஸோ வெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களோட விருப்பம், எது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு விருப்பமோ அது ட்ரை பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். ஜிப்லைன் காமிச்சிட்டேன், சைக்கிளின் காமிச்சிட்டேன், பகி ரைடு காமிச்சிட்டேன். நம்ம ஜிப்லைன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் இருக்கு. அதுக்கு தான் எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியல, இல்லாட்டி அதுவும் காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க கைலாசகிரி ஹில்ஸு. ஸோ மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. குடிக்கலாமா? ஸோ என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. இவன் வேற தொடர்ந்து ஊறிக்கிட்டே போறான்ப்பா. குட்டீஸ்க்கான ரைட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓ, ரிமோட் ஆப்ரேட்டட் போல, அது பாட்டுக்கு ஓடுது. வா, எங்கிருந்து ஆப்ரேட் பண்றான்னே தெரியல. யார் ஆப்ரேட்? ஓ, இந்த பையன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான. ஜாய்ஸ்டிக் வச்சிருக்கான் பாருங்க கையில. சரி, சூப்பரான ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க. ஒரு ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி குடிக்கலாம் வாங்க. நம்ம காஃபி ஷாப் இருக்கிற இடத்துல உள்ள பாருங்க, பானிபூரி, சாட் மசாலாலாம் இருக்கு. மக்களே, காஃபி குடிக்கலாமா? இங்க காஃபி எல்லாம் நல்லா இருக்குங்க. நான் சொன்னேன்ல, நம்ம அரக்கு வேலி வந்து பக்கத்துல இருக்கா, அதனால அரக்குல விளையிற காஃபி வந்து இங்க நிறைய அவைலபிளா இருக்கும் போல. இங்க பாருங்க, அப்படியே ஹாட் அண்ட் பைப்பிங்கா மணக்க காஃபி. ஆஹா, காஃபி மட்டும் அப்படியே வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க வந்து நாம ஒரு சூப்பரான வைப் இருந்தாலும் அங்க காஃபி இருந்துச்சுன்னா அது இன்னும் வந்து நம்ம பிளிஸ்ஃபுல்னஸை ஆட் பண்ணி விட்டுரும். பட் அதிகமாக குடிக்க கூடாது. நான் டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் அப்பப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளோ பேர் இந்த மாதிரி நிறைய சூப்பரான பிளேசஸ்ல வைப் பண்ணும்போது சாய் அடிக்ட், காஃபி அடிக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. அடிக்ட் கிடையாது, வைபோட வைபா நான் இதையும் என்ஜாய் பண்ணுவேன், அவ்வளோதான். பேக் டு டென் வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்த சன்மார்க்க டயட் தான். ஆனியன் கார்லிக் கூட அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இந்த 4-5 days ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி என்ஜாய்மெண்ட், சீட் டயட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டயட் இருக்கிறவங்க சண்டே மட்டும் என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது மட்டும் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட வேண்டியது. வீட்டுக்கு போயிட்டா வெரி ஸ்ட்ரிக்ட் சுத்த சன்மார்க்க டயட். வெஜ் டயட் கூட கிடையாது, சுத்த சன்மார்க்க டயட். நோ கீ, நோ லெஸ் ஆயில், நோ ஆனியன் கார்லிக், நோ பொட்டேட்டோ, இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட்ங்க. யாருக்காவது சுத்த சன்மார்க்க டயட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? வள்ளலாரை ஃபாலோ பண்ணணும்னா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் சுத்த சன்மார்க்க டயட்டை ஃபாலோ பண்ணணும் நாம. சரி, காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கீழே ரோப்வேல கீழே போலாம். ஓகேவா மக்களே? நம்ம காஃபியும் ரிலீஸ் பண்ணிட்டு we are on the way backங்க. ஸோ மக்களே, இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது சுவனீர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, கைலாசகிரி மேலே இருக்கிற சிவன் பார்வதி சுவனீர்லாம் வாங்கலாம். ஐகானிக்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. எல்லா பக்கம் இப்போ டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு. சடனாக நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா எல்லா பக்கமே கேஷ் இல்லாட்டி கூட பொருட்கள் வாங்குறதுக்கு
நம்ம டிஜிட்டல் இந்தியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பரவாயில்ல, இந்தியா இஸ் டெவலப்பிங். என்ன சொல்றீங்க? ஃபுட் கோர்ட்ஸ், நூடுல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கு. ஓவரா ஸ்டஃப் பண்ணிட்டோம்னா கஷ்டம். அதனால போதுண்டா கணேஷா. மக்களே, நம்ம திரும்பி ரூப்காருக்கு போற வழியில இருக்கிற கிட்ஸ் பிளே ஏரியா பாருங்க. ஆக்சுவலா இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. வாங்க இங்கிருந்து பீச்சை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கிளம்புவோம். ஆக்சுவலா இதுதான் வியூ. கிளியர் ஸ்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, கீழே இருக்கிற ஆர்கே பீச் வந்து வேற லெவல்ல தெரியுங்க. அங்கதான் வந்து சப்மரைன் மியூசியம் எல்லாம் இருக்கு. கீழே நிறைய போட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹேசியா தான் தெரியுது. வியூ பாயிண்ட் அவ்வளோ கிளியரா இல்லை. லெட்ஸ் கெட் பேக் டவுன் த ஹில். அடுத்து டெனட்டி பார்க்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. கரை ஒதுங்கின ஷிப் எல்லாம் இருக்கு. பழைய ஷிப், பங்களாதேஷ் ஷிப் வந்து கரை ஒதுங்கி அழகா நின்றுட்டு இருக்கான் பீச்சில். நெக்ஸ்ட் விளாக்ல அந்த பிளேஸ் தான் கவர் பண்ண போறேன். ஓகேவா? சன்செட் ஆகிறதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடும். இங்க 6 மணிக்கெல்லாம் இருட்டிடுதுங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு 4:15 ஆயிருச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கணும். வாங்க போவோம். மக்களே, கைலாசகிரி ஹில்ல என்ஜாய் பண்ணீங்களா? தாராவா என்ஜாய் பண்ணுங்க. நான் சத்தியமா மேல வந்து ஓகே சிவன் பார்வதி ஸ்டாச்சு இருக்கும் போல, சுத்தியும் பார்க் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இவ்வளவு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையிலேயே இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ். சான்ஸே இல்லை. ஸோ நம்ம மறுபடியும் ரோப்வே காருக்கு வந்தாச்சு. கிளம்ப வேண்டியதுதான். மக்களே கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்க கீழே போகும்போதும் ஆக்சுவலா நீங்க வியூ பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஆக்சுவலா 5 மினிட்ஸ்ல கீழே போயிருதுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. செம்ம ஃபாஸ்டா ஆப்ரேட் பண்றாங்க. ஆடு வேற செய்யுது. கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் இருக்கும். மக்களே செம்ம ஃபன் ரைடுங்க. கீழே வரும்போது சரியான ஆட்டம் ஆடுது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மஸ்ட் ட்ரைங்க. இதுவும் நான் விசாகப்பட்டினத்துல வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே மஸ்ட் ட்ரைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பிளேசஸுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அடுத்த வண்டி வந்துருச்சு. சரி கீழே போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு இருக்கோங்க. என்ன மாதிரி வியூ பாருங்க. ஐயோ, கீழே ஹைவே இருக்கு. அங்க எவ்வளவு ஃபிஷிங் போட்ஸ் நின்னுட்டு இருக்கு பாருங்களா. இங்க பாருங்க, கேபிள் காரோட அந்த இது சுத்திட்டு இருக்கு. ட்ராலியா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனா
மக்களே, ஃபைனலி we have come down. Thank you, please visit us again னு போட்டாங்க. கைலாசகிரி ஹில்ஸ் has given us a very beautiful experience. என்ன சொல்றீங்க மக்களே, நீங்களும் விர்ச்சுவலா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விசாகப்பட்டினம் கைலாசகிரி ஹில் பத்தின இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோ பே பண்ணணும், ரோப்வேக்கு எவ்வளோ பே பண்ணணும், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணணும், ஃபுட்டுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் எல்லாம் வச்சுக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மோஸ்ட்லி டெனட்டி பார்க் பார்க்க போறோம். அங்க அந்த பழைய கப்பல் எல்லாம் கரையொது இறங்கி இருக்கோம். அண்ட் பீச் ஓரத்துல செம்ம பியூட்டிஃபுல்லான பார்க்கு, அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கைலாசகிரி ஹில்ஸ், விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.